வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அடுத்து நான் சொல்ல போகிறது காளி தேவியின் ஆசீர்வாதம். முனிவருக்கு நன்றி கூறிவிட்டு அருகில் இருந்த கோயிலுக்கு போய் அவர் சொன்னபடியே 1008 முறை அப்பிரார்த்தனையை ஜபித்தான் தெனாலிராமன். காளி தேவி நள்ளிரவில் 1000 முகங்களுடனும் பயங்கரமான கோரை பற்களுடனும் தெனாலிராமன் முன் தோன்றினாள். காளி தேவியின் இக்கோர வடிவத்தைக் கண்டால் அனைவருமே நடுங்கி விடுவர். ஆனால் தெனாலிராமனோ வயிறு குலுங்கச் சிரித்தான். தன்னை கண்டு அவன் சிரிப்பதை பார்த்த காளி தேவி அவனை பார்த்து, ஏன் சிரிக்கின்றாய் என்று கோபத்துடன் கேட்டாள். தாயே, எனக்கு ஜலதோஷம் ஏற்படும்போது என்னுடைய ஒரு மூக்கை கவனித்துக் கொள்வதே எனக்கு கஷ்டமாயிருக்கிறது. 1000 மூக்குகளையுடைய தங்களுக்கு ஜலதோஷம் ஏற்பட்டால் என்னைப் போல் 2 கைகளையுடைய தாங்கள் ஒரே சமயத்தில் எவ்வாறு அவைகளை கவனிக்க முடியும் என்று நினைத்தபோது எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்றான். அவன் இவ்வாறு அறிவுபூர்வமாக யோசிப்பதை எண்ணி காளி தேவியும் சிரித்துவிட்டாள். அவனுக்கு விகடகவி என்ற பட்டத்தையும் வழங்கினாள். விகடகவி என்னும் சொல்லை பின்னால் இருந்து படித்தாலும் அதே சொல்தான் வரும். தெனாலிராமனுடைய குணத்தை கண்டு மகிழ்ந்த காளி தேவி தன்னுடைய வலது கையிலும் இடது கையிலும் இருந்த 2 பொற்கிண்ணங்களை தெனாலிராமனிடம் காண்பித்து, தெனாலிராமா, என் வலது கையில் இருக்கும் கிண்ணத்தில் ஞானப்பால் இருக்கிறது, இடது கையில் இருக்கும் கிண்ணத்தில் தயிருக்கு ஒப்பிடப்படும் செல்வம் இருக்கிறது. உனக்கு எது வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்றாள். தாயே, செல்வம் புளிக்கும் தயிருக்கு ஏன் ஒப்பிடப்படுகிறது என்று ராமன் கேட்டான். ஏனென்றால் பணத்தை சேகரிக்கும் முறைகள் எல்லாம் நேர்மையானவை அல்ல என்று பதிலளித்தாள் தேவி. தாயே, ருசி பார்த்து எது பிடிக்கிறது என்று உணராமல் எப்படி நான் தேர்ந்தெடுக்க முடியும் என்று ராமன் கேட்டான். சரி, 2 கிண்ணங்களிலும் இருந்தும் சிறிது எடுத்து ருசி பார் என்று தேவி உத்தரவளித்தாள். ஆனால் ராமனோ 2 கிண்ணங்களிலும் கைகளை விட்டு ஒரு கையளவு எடுத்து ஒரே தடவையில் விழுங்கிவிட்டு, தாயே, எனக்கு 2ம் வேண்டும், ஒன்றிலிருந்து இன்னொன்று இல்லை என்றால் வாழ்க்கை ருசியற்றதாகவும் துன்பம் நிறைந்ததாகவும் இருக்குமே என்றான். என் கட்டளையை மீறி 2ஐயும் சாப்பிட்டிருக்கிறாயே, என்ன செய்கிறேன் பார் என்று கோபம் கொண்டாள் காளி. உடனே ராமன் காளி தேவியை பார்த்து, தாயே, என்மேல் கோபப்படாதீர்கள், என் குற்றத்தை மன்னியுங்கள். தாய் தன் குழந்தையை மன்னிக்காவிட்டால் வேறு யார்தான் மன்னிப்பார்கள்? தாயே, 2ம் முக்கியம் என்றல்லவா தாங்கள் 2 கிண்ணங்களையும் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் செய்யும் செயலை நான் செய்யக்கூடாதா என்று பணிவுடன் கேட்டான். ராமனுடைய சாதுரியமான பேச்சை கேட்டு மகிழ்ந்த காளி தேவி, நீ மிகச்சிறந்த விதூஷகனாக, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்குரியது. நீ இந்தியாவிலேயே மிகச்சிறந்த விதூஷகனாக விஜயநகரத்தின் புகழ்பெற்ற அரசனான கிருஷ்ணதேவராயர் சபையில் திகழ்வாயாக. இந்த ஊரை விட்டு அங்கே செல். நீ அரசனுடைய கோபத்திற்கு ஆளாகி அடிக்கடி தண்டனை பெறுவாய். ஆனால் ஆபத்தான வேளைகளில் நான் உன்னை காப்பாற்றுவேன். அரசனால் உனக்கு மரணம் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக கூறுகிறேன். மீண்டும் அவனை ஆசீர்வதித்து மறைந்தார் காளி தேவி. நன்றி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம்.